வெல்கம் டு அரசியல் டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ட்ரிபிள் ஆர். என்னடா இது ட்ரிபிள் ஆர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் டி கேள்விப்பட்டிருப்போம், ஏன் ட்ரிபிள் ஏ கூட கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளவு ஏன் ட்ரிபிள் எக்ஸ் கூட கேள்விப்பட்டிருப்போம். உங்கள் மைண்ட் அங்கே கொண்டு போகாதீங்க. இந்த ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னு சொன்னது வெப்சைட் இல்லை, படம். ஹாலிவுட் மூவியில் வின் டீசல் நடித்த படம். அது நல்ல ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ட்ரிபிள் ஆர். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, அரசியலில் அனாதையும் அடிமையும். இந்த படத்தில் 2 கதாநாயகன் வராங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி தான். அவர் தான் இந்த 2 கதாநாயகனை வச்சு படத்தை எடுக்கிறாங்க. பொதுவாக ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு 2 இடத்துலையுமே 2 ஹீரோ வந்து தோன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், டபுள் ஹீரோ கான்செப்டில். ஆனால் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு ஹீரோ மட்டும் தான் வருவாப்புல, செகண்ட் ஹாஃப் முழுக்க ஒரு ஹீரோ தான் வருவார். அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ, அடிமையான ஹீரோவை பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது படத்தோட ஓப்பனிங்லேயே 1 month பிஃபோர் அப்படின்னு ஒரு கார்டை போட்டுடலாம். அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது, நம்மக்கிட்ட பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லிக்கே இருப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தா, அரசியல் அனாதை நம்ம தளபதியில தான் வரப்போறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் வரவே இல்லை. குப்பரை திருப்ப வச்சு எட்டி மிதிச்சிட்டாப்புல, அவர் வராமலே போயிட்டாப்புல. அந்த வரிசையில் நம்ம முதல் ஹீரோ அடிமையானவர் கடைசி வரைக்கும் யாருமே வராமல் போய் வெந்து போய் நொந்து போய் போகிற இடத்துலாம் கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, பெரிய கட்சி வரப்போகுதுன்னு புலம்பிக்கே இருந்தார். கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கூட இருந்தவங்களும் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா, இந்த ரூட்டு சரியாக வராதரா, பேசாமல் நம்ம ஆட்டத்தை கலைச்சிடலாமா அப்படின்ற வெக்ஸ் ஆகும்போது தான் படத்தோட ப்ரொடியூசர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, திடீர்னு டெல்லியிலேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வராப்புல. வந்த உடனே பெரிய கட்சியில் பெரிய கட்சிகளே வருது, 4-5 கட்சிகள் வருது அப்படின்னு திடீர்னு அனௌன்ஸை போடுறாப்புல. நம்ம ஹீரோவும் உண்மையிலே பெரிய கட்சிகள் தான் வருது அப்படின்னு நம்பி இருக்கும் போது தான் யார் வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படத்தோட பாட்டில் ஹீரோ யாருக்கிட்டலாம் வம்பிழுத்தாரோ அவங்க எல்லாரையுமே மூஞ்சிக்கு நேராகவே நிற்க வச்சிடறாப்புல ப்ரொடியூசரு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த படத்துக்கு நான் பல கோடியை போட்டிருக்கேன், நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் இவங்க தான் இந்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுடா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதை நம்ம அடிமை ஹீரோவும் ஒரு வேற வழி இல்லாமல் டீட்டு விட்டுனாங்கனையும் அன்புமணியும் அண்ணாமலையும் நயனானந்தனையும் வேறு யாரையா விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க, எல்லாரையுமே கூட சேர்த்துக்கிட்டு வேற வழி இல்லாமல் கடன் ஆரம்பிக்கிறாப்புல. இது வரைக்கும் 10 தோல்வியை சந்திச்சிட்டாப்புல. இதுக்கு மேலே ஒரு தோல்வியை சந்திச்சிட்டோம்னா கூட ஒரு வயலும் இருக்க மாட்டான், நாசமாக போயிடும், நான் மண்ணோட மண்ணாக போயிடும் நினச்சவர் தான் இந்த முடிவு எடுக்கிறாப்புல. அதோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவரோட சாப்டரையும் முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் புத்திசாலியானவர். ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவி கொடு, இல்லைனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, பாதி வருஷம் நீ நானும் ஆட்சியை ஆண்டுக்கலாம் அப்படின்னு விட்ட போட்டிருப்பாங்க ப்ரொடியூசரு. அதாவது படத்தில் பாதி பங்கு கேட்குற மாதிரி. ஒருவேளை அப்படி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா, முதல் 2.5 வருஷம் டெல்லியிலேருந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறோம், அதுக்கப்புறம் 2.5 வருஷம் நீ சிஎம்ஆரு அப்படின்னு ஒரு டீலிங்கை போட்டிருப்பாங்க. 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ போய் கேட்டாருன்னா, அதான் 2 வருஷம் ஆண்டுடும்ல, நாங்களே ஆண்டுக்கிறோம், சிவசேனாவை 10 வருஷம் மாதிரி நம்ம அடிமை அரசியல்வாதி என்னையும் விரட்டிடுவாங்க அப்படின்னு இவர் முன்னாடியே சூதாரிச்சுக்கிட்டு, இந்த தேர்தல் நமக்கான தேர்தலில் என்னமோ பண்ணிட்டு நாசமாக போங்கடா, நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிறேன், என்னை போன சாப்டரில் எவனையும் அடிச்சோன்னா என் முன்னாடி நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு சாத்திக்கிட்டு அமைதியாகவே இருக்கேன் அப்படின்னு வேற வழியே இல்லாமல் சோகமான எண்டு கார்டோட இன்டர்வலை போட்டுடுறாங்க படத்தில். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படத்தோட கதையே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தான் நம்ம பார்க்க போகிறது நம்ம அரசியல் அனாதையான நம்ம அண்ணன் தளபதி தான். ஓப்பனிங் எல்லாமே விறுவிறுப்பாக தான் போய்க்கே இருக்கும். அண்ணன் வெளியே வந்தாலே 12 லைவு, 48 ஷார்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே போட்டுக்கே இருந்தாங்க. அண்ணன் வெளியே வந்துட்டாரு, அண்ணன் காதை குடையிறாரு, அண்ணா செருப்பு எடுத்து அவரே பூவை தட்டுறாரு, அண்ணன் சிப்பை அவுத்து பேக்கில், நான் பேக் சிப்பை சொல்கிறேன், பேக் சிப்பை எடுத்து அவரே எதையாவது எடுத்து குடிக்கிறாரு மடக்குன்னு அப்படின்னு ஒரே செய்தியாக போட்டு ஒரே பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரோடக்ஷனாகவே அண்ணனுக்கு வைக்கிறாங்க. நம்ம தளபதி அண்ணனுக்கும் பெரிய ரோல்லாம் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையாவது ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் இடம் பெற்றிருப்பாரு. ஆனால் 2வது காட்சியில் நம்ம தளபதி அண்ணனுக்கு எப்பயாவது ஒரு காட்சி தான், மீதி இருக்க 1.5 மணி நேரம் சீனில் அதிகபட்சமாக ஒரு 3 இடத்துல தான் வந்திருப்பாப்புல. அவ்வளோதான் அவருடைய மரியாதை. கிளைமேக்ஸில் கூட ஹீரோவே இல்லாத ஒரு கிளைமேக்ஸை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு தருதம் பிடிச்ச படம் தான் இந்த கதையை எடுத்து வச்சுருக்காங்க மேலே இருந்து டெல்லியில். ஓப்பனிங்கில் வருவாப்புல, நடுவில் ஒரு இடத்துல வருவாப்புல, அடுத்து ஒரு இடத்துல வந்துட்டு ஓடி போயிடுவாப்புல. கடைசி வரைக்கும் யாரா ஹீரோ அப்படின்னு பார்த்தா
பல படத்துல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அவன் உக்காந்தா தேரு, நின்னா உச்சமா, நடந்தா மூச்சமா, சாரி இது ஏதோ ஒண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்படியே இந்த தளபதி ஹீரோன்னு பார்த்து படம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஹீரோ வருவாப்புல, அரசியல் பேசுவாரு, அதை எதிர்ப்பாரு, இதை எதிர்ப்பாரு, அப்படி இப்படின்னு நம்பி இருந்தவங்களுக்குலாம் போட்டாங்கடா ஒரு பெரிய பட்டையை தூக்கி போட்டு விட்டாங்க. படம் முழுக்கவே எப்படின்னா நமுத்து போன பாப்கார்ன் மாதிரி தான். சரி, கதைக்குள்ள வருவோம். செகண்ட் ஹாப்ல நம்ம அரசியல் அனாதையான தளபதி அவர்களுக்கு ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நம்பி காத்துக்கே இருந்தாப்புல. ஓப்பனிங்கில் கூட்டணிக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கு பங்கு தரணும்ல, அவங்களை எதிர்பார்ப்பாங்கல்ல, நாமளும் கொடுக்கணும்ல அப்படின்னு டைலாக் பேசினதும் அடுத்த சீனே கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். விசிகான்னு ஒருத்தர் உடனே சேர்த்து சப்புன்னு இருக்கி அனுப்பி விட்டாப்புல, போடா சிரிப்பு போலீஸ் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம ஹீரோ தோண்டு போகலை, துணிவோட எந்திரிச்சு மறுபடியும் கூட்டணிக்கு வருவாங்கல்ல, நம்மளும் பேசணும்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாப்புல. அப்படின்னும் போது காங்கிரஸ்னு ஒரு பார்ட்டி வருது, அவங்க தேசிய கட்சி, அவங்களை நம்ம தூக்கிடலாம் அப்படி இப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துடுறாங்க. நம்ப வச்சு கழுத்து அறுத்தா பரவாயில்ல, ஏமாற்றி சிரிச்சு ஏமாற்றி நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குற நமக்கே இவ்வளோ கேவலமாக கஷ்டமாக இருக்குன்னா அனுபவிச்சு நம்ம அரசியல் அனாதைகளுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இதுவாகி போச்சு. கடைசியில் நம்ம கை கொடுக்க கேப்டன் வருவார், கேப்டன் கட்சி வரும், கேப்டன் பையன் நம்மகிட்ட வருவாப்புல, கேப்டன் நமக்கு நம்மளை விமர்சிக்கிறல அப்படின்னு நம்பிக்கை இருந்தாங்க. அவங்களும் கடைசியில் முரசில் இருக்கிற 2 ஸ்டிக் எடுத்து பட்டுன்னு ஆளுக்கு ஒரு மண்டையிலேயே அடிச்சு விட்டாங்க. புசி மண்டையிலையும் ஆது மண்டையிலையும் ஒரு டம்மு கட்டையை வச்சு அடிச்சுட்டு 2 கட்டையை சேர்த்து தளபதி நச்சுன்னு மண்டையிலேயே அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமாவது கிளைமேக்ஸ் போடுவாங்கன்னு பார்த்தா இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. கடைசி வரைக்கும் ஒரு பையனும் அரசியல் கூட்டணிக்கே வராமலே அரசியல் அனாதையாகவே ஒரு அழுது இருக்காரு பனையூரில். அந்த பக்கம் தோப்புல உட்காந்துக்கிட்டு நம்ம முதல் ஹீரோவும் அழுதுகே இருக்காப்புல. நல்ல காட்சியை ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரொடியூசரு பல கோடியை போட்டு நாசமாக போன படமாக தான் இந்த படத்தை பார்க்க வேண்டியிருக்கு. கடைசியில் நம்ம அரசியல் அனாதைக்கு யார் தான் வராங்கன்னு பார்த்தா அரசியல் அனாதையாக இருக்கக்கூடியவர்களே திரும்ப அண்ணனை தேடி வந்துக்கே இருக்காங்க. அதில் செங்கோட்டையன் அண்ணன், ஜேசிடி பிரபாகர், அப்புறம் நாஞ்சில் அண்ணன், இப்படி ஃபீல்ட் அவுட் ஆனவர்களே மறுபடியும் தேடி வந்துருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இருந்த ஒரு ஆள் நான் முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு நம்ப வச்சு கட்சியில் சேர்றாங்க. பதவியை கொடுங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு இவங்க முதுகில் ஏறி உட்காந்து தளபதியை பாடாப்படுத்துறாங்க. கூட இருக்க சிறுவண்டுகளாவது கொஞ்சம் அரசியலாக பேசுன்னு பார்த்தா அதுக்கு மேலே தற்குறியாக பேசிக்கிருக்காங்க. சரி, பத்திரிகையாளர் நல்ல ஆளாக எடுத்தோன்னா நமக்காக முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா முட்டா பீஸெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அந்த முட்டா பீஸாவது அதோட சேனல்லையாவது தெளிவாக பேசணும். டிபேட் ஷோவில் தான் குப்பரை அடிக்கிறாங்க அப்படின்னா தன்னோட சேனல்லே கரெக்டாக பேசணும்னு பார்த்தா போகிற இடத்துலையும் அடி, சொந்த சேனல்லையும் தனக்கு தானே சூனியை வச்சுக்கிட்டு அரசியலில் நம்ம தளபதி என்னென்ன அனாதையாகவே ஆக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அடிமை ஹீரோ, இன்னொரு பக்கம் அனாதை, 2 காட்சியும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது பார்க்குற நமக்கே கண்கலங்கிற மாதிரியான ஒரு சோகமான சென்டிமெண்ட்டோட ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா தேர்தல் முடிஞ்ச உடனே தான் இங்கே 2 பேரோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிய வரும். பார்ப்போம். பார்ட் 2வை முன்னாடியே ப்ரொடியூசர் வந்து 2 ஹீரோ ஒன்றா ஆக்கிடுறாரா, தேர்தலுக்கு முன்னாடியே ஒரே கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுறாரா அப்படின்னு பார்ப்போம். ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது ஆகுதான்னு பார்ப்போம். ஒருவேளை நம்ம அரசியல் அனாதனை அடிமை கூட சேர்ந்துட்டாருன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. ஊழல் சக்தியை ஒழிக்கிற தூய சக்தி மிதிக்கலாம், நம்ம கரெக்டாக வாட்டமாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா ஊழல் கட்சி ஒன்று சேர்ந்து நம்ம அனாதை எண்ணம் அரசியல் அடிமை எண்ணம் கூட இருக்குது. நம்ம அனாதை எண்ணம் அங்கே போய் சேர்ந்தாருன்னா 2 பேருமே பேரை பிரிச்சுப்பாங்க. நான் அனாதை, இல்லை நீ அடிமை, இல்லை நீ அடிமை, நான் இல்லை அனாதை, இல்லை 2 பேருமே அடிமை, 2 பேருமே அனாதை அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒத்துமையே இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஹீரோவில் இவர் குனிஞ்சு காலை தொடுவார், இவர் கையை கட்டி காலை தொடுவார், அவ்வளோதான் 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம். அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கிளிசரின் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரலன்னா நீங்கள் உண்மையிலேயே விஜய் ரசிகர் இல்லைன்றுவாங்க. கண்ணில் தண்ணி வரலன்னா நீ உண்மையிலேயே அதிமுக ரத்தம் இல்லை அப்படின்னு இப்போ பட்டம் கட்டி விட்டுருவாங்க. அதனால் கிறிஸ்டன் இருந்தால் வாங்கிட்டு போங்க. போகும்போதே இல்லைன்னா கண்ணை குத்தி விட்டு நீங்களே கண்ணும் தண்ணி வர வச்சு உட்காந்து படத்தை பாருங்கள். படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து நாசமாக போச்சு, நீங்களாவது ஆதரவு கொடுங்க அப்படின்னு நம்ம அடுத்த படத்தில் அடுத்த அரசியல் விமர்சனத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.